Hey guys, welcome to CA Deep Learning. இப்போ நம்ம வந்து கன்சால்டேஷனில் இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 1ல் என்ன கேட்டிருக்கான்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அட் தி ரேட் ஆஃப் அக்விசிஷன் ரேட் ஆஃப் கன்சால்டேஷன் கேட்குறோம். அப்புறம் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் கேட்குறோம். அப்புறம் வந்து ஹோல்டிங் அமௌண்ட் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி ப்ராஃபிட் இந்த கன்சால்டேஷன் பேலன்ஸ் ஷீட்டு அஸ்யூமிங் ஹோல்டிங் கம்பெனி ஓன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 2 lakh. அதாவது ஹோல்டிங் கம்பெனியோட ஓன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 2 lakh ஆமாம். அப்போ சப்சிடரி டு ஹோல்டிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுதான் தேர்ட் பாயிண்ட்டு. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா கேஸ் 4 கேஸ் கொடுத்துருக்கோம். சப்சிடரி கம்பெனி பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் ஓன் கொடுத்துருக்கோம். அப்புறம் காஸ்ட்டு டேட் ஆஃப் கன்சால்டேஷன் டேட் ஆஃப் அக்விசிஷன் 2 இருக்குது. இல்லை ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் பிஎன்எல் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் பிஎன்எல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு குட்வில் 2 சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபார்மேட் இருக்குது, ஈஸியான ஃபார்மேட்டு. இதை ஃபாலோ பண்ணாதீங்க, இது வேணாம். ஈஸியான ஃபார்மேட் இது. கேஸ் 1 டேட் ஆஃப் அக்விசிஷன் என்னது, டேட் ஆஃப் கன்சால்டேஷன் என்னது. ஃபஸ்ட்டு வந்து நெட் அசெட்டு, அதாவது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோட இது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஃபார்மில் என்னன்னு தெரியும். நெட் அசெட் இன்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு போடுவோம். நெட் அசெட் இன்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். இல்லைனா நெட் அசெட் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் சர்ப்ளஸ் சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் சர்ப்ளஸ் இல்லைனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அசெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மைனஸ் லைபிலிட்டிலாம் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து நெட் அசெட் கிடைக்கும். ஸோ அதுதான் நெட் அசெட் வந்து 2 இருக்குது, ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் சர்ப்ளஸ் இல்லை அசெட் மைனஸ் லைபிலிட்டி 2 இருக்குது. ஸோ வந்து இந்த நெட் அசெட் வந்து என்னென்னா அவன் என்ன கொடுத்துருக்கான், ஷேர் கேபிட்டல் பிஎன்எல் கொடுத்துருக்கான். ஸோ இது 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 1,50,000. அதே மாதிரி இது 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 1,70,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் 90%. அப்போனா 10% மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். 90 - 100 10 வரும். அப்போனா 10% மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அப்போ இதிலேருந்து 10% போட்டால் 1,50,000லேருந்து 10% போட்டால் 15,000 வருது. இப்போ 1,70,000லேருந்து 10% போட்டால் 17,000 வரும். இப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஓவர் ரேட் ஆஃப் அக்விசிஷன் ரேட் ஆஃப் கன்சால்டேஷன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து குட்வில் பார்க்க போகிறோம். குட்வில்க்கு வந்து சிம்பிளாக நீங்கள் ரிமெம்பர் பண்ண ஃபார்முலா நான் சொல்கிறேன். குட்வில்க்கு வந்து என்ன ஃபார்முலானா வாட் ஐ கெட் மைனஸ் வாட் ஐ பெய்டு, அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ஈஸி. வாட் ஐ கெட் மைனஸ் வாட் ஐ பெய்ட். அதாவது என்னென்னா நான் என்ன வாங்கினேன், நான் என்ன பே பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பே பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து 1,40,000 பே பண்ணியிருக்கேன். நான் என்ன வாங்கினேன்னா 1 lakh + 1,50,000. 1,50,000 வாங்கியிருக்கேன், 1,40,000 பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன சொல்லுவோம், நெட் அசெட்னு சொல்லுவோம். நெட் அசெட்னு சொல்லுவோம். இது வந்து காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் நெட் அசெட், இல்லை நெட் அசெட் மைனஸ் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு குட்வில்லா. அவ்வளோதான். வாட் ஐ பெய்ட் மைனஸ் வாட் ஐ காட். ஓகே, இப்போ வந்து என்னென்னா வாட் ஐ பெய்ட் 1,40,000 மைனஸ் வாட் ஐ காட் 1,50,000 இன்ட்டு 90% ஏன் போகிறோன்னா ஹோல்டிங் கம்பெனியோட பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம போடுறோம். சப்சிடரி இது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணல. ஹோல்டிங் கம்பெனியோட பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு குட்வில் தெரியும். ஸோ இன்ட்டு 90% போட்டால் 2 மைனஸ் பண்ணால் 5,000 வருது. 5,000 வந்து மைனஸில் வந்திருக்கும். இது 2 மைனஸ் பண்ணால் மைனஸில் வந்திருக்கும். ஸோ வந்து குட்வில். இப்போ வந்து டேட் ஆஃப் கன்சால்டேஷனில் வந்து குட்வில் வராது. ஆனால் ஏன் வந்து டேட் ஆஃப் கன்சால்டேஷனில் குட்வில் வராதுன்னா, அதாவது குட்வில் வந்து 1 டைம் தான் நம்ம பே பண்ணுவோம். குட்வில்ல என்ன எக்ஸஸாக பே பண்ணுறது, அது குட்வில்லாக கன்சிடர் பண்ணிக்கணும். அது 1 டைம் தான் பே பண்ணுவோம். ஸோ வந்து 1 டைம் நம்ம டேட் ஆஃப் அக்விசிஷனில் பே பண்ணிட்டோன்னா எப்போ வாங்குகிறோமோ அப்போ தான் பே பண்ணுவோம். கன்சால்டேஷன் டேட்டில் பே பண்ண மாட்டோம். ஸோ இதுவே கன்சால்டேஷன் டேட்டும் அக்விசிஷன் டேட்டும் ஒன்றே இருந்துச்சுன்னா அப்போ ஓகே, அப்போ வந்து குட்வில் வரும். பட் இது டிஃப்ரெண்ட் டேட்டில் இருக்கனால அப்போ வராது. ஸோ வந்து டேட் ஆஃப் அக்விசிஷன் டேட் ஆஃப் கன்சால்டேஷனில் குட்வில் வந்து அக்விசிஷன் மட்டும் வரும், கன்சால்டேஷனில் வராது. ஸோ கேஸ் 1 முடிஞ்சிடுச்சு. இப்போ கேஸ் 2 பார்த்திங்கன்னா அதே தான், சேம் தான். கேஸ் 3 சேம் தான், கேஸ் 4 சேம் தான். எதுவுமே அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட போடுங்க, நான் சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில். இப்போ நம்ம வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் குட்வில் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தாச்சு. ரிமைனிங் கேஸ் நீங்கள் போடுங்க. அப்புறம் வந்து என்னென்னா அமௌண்ட் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி ப்ராஃபிட் இந்த கன்சால்டேஷன் பேலன்ஸ் ஷீட் அஸ்யூமிங் ஹோல்டிங் கம்பெனி ஓன் ப்ராஃபிட் வந்து 2 lakh. அப்போ நம்ம வந்து சப்சிடரி ப்ராஃபிட்டும் ஹோல்டிங் ப்ராஃபிட்டும் என்ன ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து என்னென்னா தேர்டு பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ்ன்னு கேட்குறான் ஷார்ட்டாக. அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் கேஸ் படியாக பிரிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து பிஎன்எல் டேட் ஆஃப் அக்விசிஷன் பிஎன்எல் என்னென்னு இங்கே இருக்கும் பாருங்கள்.
டேட் ஆஃப் அக்விசிஷன் P&L என்ன, டேட் ஆஃப் கன்சாலிடேஷன் P&L என்னன்னு இருக்குது. அப்போ டேட் ஆஃப் அக்விசிஷன் 50,000 இருக்குது, டேட் ஆஃப் கன்சாலிடேஷன் 70,000 இருக்குது. அதாவது டேட் ஆஃப் அக்விசிஷன் வாங்குறப்ப 50,000 இருக்குது. அப்படின்னா என்னென்னா இது ப்ரீ ரிசர்வ்ஸு. அதே கன்சாலிடேஷன் டேட் அப்போ அது இயர் எண்ட் அப்போ நம்மளுக்கு 70,000 இருக்குது. ஸோ அப்போனா என்னென்னா வாங்குறப்ப 50 இருக்குது, இயர் எண்ட் அப்போ 70 இருக்குன்னா 20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அது எப்போ அவங்க வாங்கின அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ வந்து P&L போஸ்ட் அக்விசிஷன் வந்து போஸ்ட் அக்விசிஷன் ரிசோர்ஸ் வந்து 20,000 இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் 30,000 இருந்துச்சு, இப்போ 20,000 கம்மியாக இருக்குது. அப்போ 30,000 இருந்து 20,000 கம்மியாக இருக்குன்னா அப்போ 10,000 மைனஸு. அப்போ இது நில்லு. அதே மாதிரி தான் இதுவும் போட்டால் நான் 4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது என்னதுன்னா இதில் இருக்குல்ல அது P&L போஸ்ட் அக்விசிஷனில் வந்து இதில் ஹோல்டிங் கம்பெனியோட பர்சன்டேஜ் என்னென்னு பார்க்கணும். ஏன்னா ஆட் பண்ணும்ல. இப்போ சப்சிடரியோட ஹோல்டிங் கம்பெனி பர்சன்டேஜ் போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமா. இதை தான் நம்ம ஹோல்டிங் கம்பெனியோட ஆட் பண்ணணும், ஹோல்டிங் கம்பெனி ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணணும். ஸோ வந்து என்னென்னா 20,000 90% 18,000 இது மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். அப்புறம் இது முடிஞ்சவொடனே இவன் என்ன கேட்டிருக்கான்னா அவனோட ஓன் P&L வந்து 2 lakh ஆமாம். அப்போ சப்சிடரியோட P&L ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 18,000. அப்போ 2 lakh + 18,000 2,80,000 வரும். அதே மாதிரி 2 lakh minus 8,500 அப்புறம் 2 lakh plus 15,000 2,15,000 அந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இங்கே கொடுக்கல, ஆனால் நம்ம வந்து ஆட் பண்ணியே போடலாம். அந்த 2 lakh இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட் லெசன் டோட்டலாக முடிஞ்சிடுச்சு. இன்கேஸ் உங்களை டவுட் இருந்தால் நீங்கள் போடுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் சொல்கிறேன். கேஸ் 2 to கேஸ் 4 வரைக்கும் நீங்களே போட்டு பாருங்கள். எல்லாம் அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. ஒன்று வந்து எதுவுமே வராது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஒன்று வந்து கேபிட்டல் ரிசர்வ் வரும். ஸோ அது மாதிரி இருக்கும். அது ஈஸி தான், நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.